Taste the Daily. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தையொட்டி முன்னாள் அமைச்சர் தங்கமணி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்திய கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி ஆவரங்காடு பகுதி வரை மௌன ஊர்வலமாக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கழக நிர்வாகிகளுடன் மௌன அஞ்சலி செலுத்தி உறுதிமொழியும் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுக ஆட்சியில் சிக்கி தமிழகம் சின்ன பின்னமாக உள்ள நிலையில் திமுக அரசை விரட்டியடித்து கழக பொதுச் செயலாளரை முதல்வராக்க உறுதியேற்போம் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் வெள்ளியங்கிரி, ஒன்றிய கழக செயலாளர் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த இயக்கத்தை 1972ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற போது தீய சக்தி திமுகவிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதே போல மாண்புமிகு அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதே வழியில் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியும், மாண்புமிகு அம்மா அவர்களும் ஒரு பொற்கால ஆட்சியும், அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஒரு நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சியாக இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநிலமாக உருவாக்கி இன்றைய தினம் தமிழகம் 5 ஆண்டு காலமாக திமுகவின் கையிலே சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டு இருக்கின்றது. அதை நாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சியில் அமற்றுவோம் அண்ணன் எடப்பாடியார் தமிழ் என்று இந்த நேரத்திலே சொல்லி, கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்பிஎஸ் சிவசுப்பிரமணியன் உள்பட பலர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படங்களுக்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதையடுத்து 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதோடு குறிஞ்சிப்பாடி காந்தி சிலை பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கும் மேல் மாலை ஏந்தியவாறு புரட்சித் தலைவர் சிலை அமைந்திருக்கும் பேருந்து நிலையம் வரை பலர் மௌன ஊர்வலம் மேற்கொண்டனர். ஒன்றிய கழக செயலாளர்கள் KG பாஷ்யம், வடக்குத்து ரா கோவிந்தராஜ், நகர கழக செயலாளர்கள் ஆனந்த பாஸ்கரன் மற்றும் CS பாபு ஆகியோர் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S ராமச்சந்திரன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் கழக சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு கழக அமைப்பு செயலாளர் V மருதராஜ் தலைமையில் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் VPP பரமசிவம், மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் CS ராஜ்மோகன் ஆகியோர் முன்னிலையிலும் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அரியலூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை S ராஜேந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் அமைதி பேரணியாக புறப்பட்டு அரியலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஓமலூர் மற்றும் தாரமங்கலம் பகுதிகளில் கழகத்தினர் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். மக்கள் திலகத்தின் நினைவு தினத்தை ஒட்டி ஓமலூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் அவருடைய உருவ சிலைகள் மற்றும் படங்களுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் தாரமங்கலம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஏராளமான அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று புரட்சித் தலைவரின் சிலைக்கு கழக நிர்வாகிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் மௌன அஞ்சலி செலுத்தினர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 52வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் தலைமையில் மத்திய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் இளஞ்சி, ஆலங்குளம், சுரண்டை மற்றும் பாவூர் சத்திரம் ஆகிய பகுதிகளில்
புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்துக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் கழக நிர்வாகிகள் புரட்சி தலைவரின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் சோம்பரசம்பேட்டை மற்றும் கொழுமணியில் புரட்சி தலைவரின் 38வது நினைவு நாளையொட்டி அவரது சிலைகளுக்கு முன்னாள் அமைச்சர் மு பரஞ்சோதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மணிகண்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் ஜெயக்குமார், அந்தநல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோப்பு ஆர் நடராஜ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணைச் செயலாளர் RS புல்லட் ஜான், அம்மா பேரவை மாநில துணைச் செயலாளர் க ஜெயம் ஸ்ரீதர், மாவட்ட அவைத்தலைவர் சமயபுரம் டி ராமு, மீனவரணி மாவட்ட செயலாளர் பேரூர் என் கண்ணதாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் தாராபுரத்தில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலகம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் சின்னப்பன் என்கிற பழனிசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஊத்தங்கரை நகரம், மகனூர்பட்டி, சாமல்பட்டி மற்றும் மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் தலைமையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் 52 பஞ்சாயத்து தலைமை கிராமங்களிலும் கழக நிர்வாகிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதியில் உள்ள தந்தை பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கும் ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாநில கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் முத்தையா, எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளர் கல்லூரி வேலாயுதம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பட்டுக்கோட்டையில் கழக நிர்வாகிகள் நினைவஞ்சலி செலுத்தினர். சூரப்பள்ளம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாவட்ட கழக செயலாளர் CV சேகர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே புரட்சி தலைவரின் 38வது நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொன்மனச்செம்மலுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காமாட்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு புரட்சி தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினர். ஈரோட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு உள்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் ஈரோடு மாநகர மாவட்ட கழக அலுவலகமான இதய தெய்வம் அம்மா மாளிகையில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.